அடுத்த படம் 53வது படம். அந்த படத்துக்கு வந்து எங்களை யாரும் உள்ளனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டோம். கேட்டு உடைக்கப்படும், கதவு உடைக்கப்படும், மேலே ஏறப்படும். அது ரூல்ஸ் மீறப்படும். ஒரு குட்டி வீடியோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக தனுஷ் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு, அந்த ஒரு ஆடியோ லான்ச் நடந்துச்சுல்ல, இட்லி கடை ஆடியோ லான்ச். அந்த வீடியோ வந்து பாருங்கன்னு சொன்னார். நமக்கு மெசேஜ் இருக்குது, குலதெய்வத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. குலதெய்வத்தை பற்றி பேசியிருக்காரா? நான் ஆரம்பத்தில் தெரியும் தனுஷ் வந்து ஒரு ரூட் வே பிடிச்சிட்டாப்ல, எது உண்மையான மேட்டர்னு பிடிச்சிட்டாப்ல. ஸோ ரூட் வே பிடிச்சிட்டால அது என்னன்னு தெரியும். ஆரம்பத்தில் அவங்க குலதெய்வத்தை தான் போவாங்க ஃபேமிலியாகவே, அப்போ இருந்தே போயிட்டுருக்காங்க. இப்போ பேசியிருக்கான்றப்போ, பப்ளிக்கில் பேசியிருக்கான்றப்போ நமக்கு தெரியும்ல என்ன நடக்குது. நம்மளை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரியாததான். மேடையில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, குலதெய்வம் ரொம்ப முக்கியம், முன்னோர்கள், ஆன்செஸ்டர், நான் கழுத்தில் போட்டிருக்க பாசியோட காரணம், பாசியோ மாலையோ, இந்த மாலைக்கோட மீனிங் என்ன அப்படின்னா, என் தாத்தா இறந்து போனோன்னா அவர் வந்து பல வருடங்கள் ஜெபம் பண்ணி வச்சுருந்த மாலை, அவர் படத்தில் வச்சுருந்தாங்க. நான் பேரனாக இருந்தேன், எங்கள் தாத்தாட்ட கேட்டேன், எங்கள் பாட்டி எடுத்து கொடுத்துச்சு. இது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்குது. குலதெய்வத்தோட வணங்குறோம், நாங்கள் முன்னோர்களை வழிபடுறோம். குலதெய்வம் தான் முக்கியம், நீங்களும் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம், அது நம்மளோட ரூட் வே. அதை மறக்கக்கூடாது. இட்லி கடை படமும் அதை சம்மந்தப்பட்டமாக தான் இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அது அதை சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும்னு. ஸோ இது எல்லாமே தெளிவாக சொல்கிறாப்புல, குலதெய்வத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு இந்த மனுஷன். அவரோட ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, முன்னாடி கிளிப் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ளே உள்ள விடலையா, அதுக்காகவே சட்டத்தை மீறப்படுமா. ஒரு காலத்தில் உங்களை கோயிலுக்குள்ளே விடலடா, சக மனிதனை சொல்கிறேன், கோயிலுக்குள்ளே விடலை. இப்போ ரீசெண்டாக ஒரு சில இடத்துக்குலாம் போனீங்கன்னா உனக்கு பார்க்குறான், நீ யாரு என்னெல்லாம் பார்க்குறான். இப்போ கூட கவின் குமார்னு ஒருத்தர் வந்து வேற சமூகத்தில் கல்யாணம் பண்ணாலும் சொல்லி வெட்டி கொள்றான், பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அதுக்கு வராத கோபம் ஆடியோ லான்ச்சுக்கு உன் தலைவனை பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு வருதுன்னா, நீ எவ்வளோ பெரிய முட்டா பயல் அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த அளவுக்குமாடா முட்டா பைய தான் நீங்கள் தான், அதுக்கு இவ்வளோவா. ஸோ இன்றைக்கான வீடியோன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குலதெய்வத்தை பற்றி இதை பற்றி தான் வச்சுருக்கோம். அதான் மெயின் மேட்ரு. ஒருத்தர் பேசுறாரு, இந்த வீடியோ கிளிப் பாருங்களேன், இதுதான் அவங்களுக்கு சிறுபடியா இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமாக இங்க இருக்கிற சினிமா ரசிகர்கள் அந்த மாதிரி அறிவுபூர்வமா யோசிக்கிற நபர்கள் எல்லாம் இல்ல. ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரசிகர்கள் அறிவானவர்களாக, அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல இந்த நடிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா இவன் அறிவாளி ஆயிட்டான் அப்படின்னா தியேட்டர்ல வந்து கத்த மாட்டான். இவன் வந்து புத்திசாலி ஆயிட்டா அப்படின்னா கட் அவுட்டுக்கு பால் ஊத்த மாட்டான். பக்குவத்தோட ஒரு மெச்சூர்டோட அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இவங்களுக்கு ஆபத்து. அதனால எப்பயுமே இந்த ரசிகர்களை இந்த ஒரு முட்டாள் கூட்டமாவே வைக்கணும் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் நினைப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் சொல்கிறாரு. ஓப்பனாக சிறுப்பால் அடித்த மாதிரி சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தமிழ் ரசிகர்களை இப்படி தான் வச்சுருக்கானுங்க, இவனுங்க சிந்திச்சிடவே கூடாதுன்றதுலாம் தெளிவாக இருப்பாங்க. அதுக்கு தான் அப்பப்போ வைப் பண்ணிக்கிறது. ஏன்னா பசங்களாம் தெளிவாக தான் இருப்பாங்க, என் பசங்களாம் தெளிவாக இருப்பாங்க. பேச்சுக்கு போய் சொல்லிக்கிறது, நீங்கள் படிங்க, உங்கள் பிள்ளை குட்டியை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு பேச்சுக்கு போய் சொல்லிக்கிறது. ஆனால் அவனுங்க போகாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லதுன்றது நல்லாவே தெரியும். இந்த பால் குடம், பால் அபிஷேகம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வேணும். அப்படிலாம் இருந்தால் தான் இவங்களோட டிமாண்ட் அதிகமாகும். நாளைக்கு இன்னொரு ப்ரொடியூசர் இவர் கேட்குற காசை கொடுத்து நடிக்க வைப்பார். அது எதுவுமே இல்லை, வந்து படத்தை பார்த்து போயிட்டான்னா எனக்கு என்ன மார்க்கெட் இருக்குது. இவங்களோட புரியல் மார்க்கெட் அப்படின்னு மீன்ஸ் என்னன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வெறிதனமாக பேனரை வச்சுக்கிட்டு பல விஷயம் இதெல்லாம் பண்ணால் தான் இவங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாலிடிக்ஸ் தான், இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சுக்கிறது தான். அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க, அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இது உண்மை, இவர் சொன்ன விஷயம் உண்மை. இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானுமே பட்டாசு படத்தப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனவன் தான், போய் விசில் அடிச்சு கத்துனான் தான். அதுக்கப்புறம் தான் உண்மை செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கவனிச்சிட்டேன், சுதாரிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன். தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தேன் செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி அஜித்தை பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். ஸோ இது எனக்கு பார்க்க புரிஞ்சிருச்சு. இது வந்து நம்மளை வந்து டோபமைண்டுக்காக, நம்மளை வந்து இவனுங்க வளர்றதுக்காக நம்ம பலிகடாவாகிட்டு இருக்கோம். நம்மளை வந்து நம்ம நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் செலவு பண்ணுறதுனால தான் அவங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணுற இடத்துல நிற்கிறாங்க. நம்ம இவங்களை கண்டுக்கலன்னா அவங்க ஒரு ஆளே கிடையாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் சொல்கிறேன். ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, படம் நடிக்கிறாங்கன்னா என்ஜாய் பண்ண விட்டுட்டு உன் வேலையை பார்க்க போ. எப்படா படம் வரும்னு இன்னையிலேருந்தே ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு அவங்களுக்காக வேலையே காசே வாங்காத வேலைக்காரனாக இருக்காதீங்க. இதனால நீங்கள் தான் கீழே போவீங்க.
நீங்கள் என்னைக்கு மேலே வருவீங்க அப்படின்னா இதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு ஒதுங்கி போயிடணும். அதில் இருக்க தவறான விஷயம் இருக்குது, சமூகத்துக்கு தப்பான கருத்து பரவப்படுது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து பேசணும். நல்ல விஷயம் இருக்குன்னா அதை எடுத்து பேசணும். ஸோ இந்த புரிதல் இருக்கணும், அதாவது அவேர்னஸ் இருக்கணும். அது வரவே கூடாதுன்றதுல தெளிவாக இருந்துக்கிறாங்க இங்கே இருக்கவங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்களை விட்டுருங்க, அவங்க நார்த் இந்தியன்ஸ் விட்டுருங்க, அவங்கெல்லாம் வரவே வராது. அவங்க பல ஆண்டுகளமாக மலிக்க வச்சுட்டாங்க. நாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை உள்ள ஆட்கள் தான். ஆனால் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. கொஞ்சம் நாச்சும் விழிச்சுக்கோங்க, உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய கட்டம் கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தெரியும். இவனுங்கெல்லாம் மனிதர்களை வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்கிறான்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இவங்கெல்லாம் நீங்கள் பெரிய மனுஷனாக மதிக்க மாட்டீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்களே பேசுவீங்க. மேடையில் வந்து பேசும்போது என் தலைவனை போகிறா, சூப்பராக மாசரான்னு பேசுகிறோம்ல, அதெல்லாம் நாமளே பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துடும். அறிவுலாம் வராது, இருக்குது, அதை நம்ம வெளியே கொண்டு வந்துடுவோம். இவங்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. அவனுங்க அங்கே உட்கார்றதுக்கு காரணம் நீ முட்டாளாக இருக்க வரைக்கும் தான் அவன் அங்கே உட்காந்துருப்பான். நீ புத்திசாலி ஆகிட்டன்னா அவன் வெறும் நடிகன் தான், தலைவனாக ட்ரை பண்ண மாட்டான். நீ இப்படி இருக்கனால தான் அவன் தலைவனாக ட்ரை பண்ணுறான். நாளைக்கு ஒரு சிஎம் சீட்லேயும் உட்காந்துட்டு போயிருமே, மெரினா பீச்சில் படுத்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. குலதெய்வத்தை பற்றி ஒரு மேட்டர் பேசினாப்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ பேசினேன். அது ஒரு உண்மையான மேட்ரு. குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, அதான் உங்கள் மெயின் ரீசனே. எது விட்டாலும் உங்கள் குலதெய்வம் உன்னை கைவிடாது. ஸோ அதை பிடிச்சிக்க முன்னோர்களை போட்டு இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். குலதெய்வத்தை பற்றி, அமாவாசையை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப மெயின் மேட்ரு. ஸோ இந்த படம் வரட்டும், படம் பார்த்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். சேனல் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னா ஜாயின் பண்ணி போட்டுருங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேனலாக பண்ணேன். எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தட்டி விடுங்க. ஓகே. Who is this guy?